குடும்பம் சேவைக்காகவா தேவைக்காகவா என்று பட்டிமன்றத்திற்கு வழக்காடு மன்றத்திற்கு தலைப்பு வைப்பது போல ஒரு மறையுரை தலைப்பை இன்று தந்திருக்கிறார்கள் உங்கள் பங்கு பேரவையினர் அல்லது உங்கள் பங்கு தந்தை. குடும்பம் சேவைக்காகவா இல்லை தேவைக்காகவா என்கின்ற கேள்விக்கு ஒரே வரியில் விடை சொல்ல வேண்டும் என்றால், குடும்பம் என்பது இறைவனுடைய தேவையாக இருந்தது, இறைவனுடைய சேவை இதயமாக இருந்தது. விவிலிய வரலாறு, இறை வழியின் வரலாறு என்பது குடும்பத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. எனவே குடும்பம் என்பது இறைவனுடைய தேவை, இறைவன் இந்த மனுக்குலத்திற்கு செய்த பெரும் சேவை என்பதையும் கடந்து இறைவனுடைய இதயமே இந்த உலகத்தில் படைப்பில் இறைவனுடைய இதயமே குடும்பம் என்கின்ற அமைப்புதான். குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை சுற்றிதான் இறையரசினுடைய சகல அம்சங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, வழி நடத்தப்படுகின்றன. முதற் பெற்றோர் ஆதாம் ஏவாளில் இருந்து விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் வழியாக இயேசுவின் திருக்குடும்பம் வரை எந்த ஒரு நீதிமானும் குடும்பம் என்கின்ற அலகை அமைப்பை கடந்து வந்தது இல்லை. எந்த ஒரு இறைவாக்கினரும் குடும்பம் என்கின்ற ஒழுங்கை கடந்து வந்தது இல்லை. காலம் நிறைவுற்ற பொழுது இயேசுவாக இருக்கலாம், அவருக்கு பின் வந்த அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், வழி வழியாக வந்த புனிதர்களாக இருக்கலாம், இறை பணியாளர்களாக இருக்கலாம், இன்று இங்கு இருக்கிற நீங்கள் நாமாக இருக்கலாம். எவருமே குடும்பம் என்கின்ற அமைப்பை கடந்து, குடும்பம் என்கின்ற ஒழுங்கை கடந்து வந்தது இல்லை. எனவேதான் இறைவன் இந்த உலகில் உருவாக்கிய அடிப்படை ஆதார நிறுவனம், தி இன்ஸ்டிடியூஷன், தி ஃபண்டமெண்டல் பேசிக் இன்ஸ்டிடியூஷன் என்பதும் இறைவனுடைய இதயமாக இந்த உலகத்தில் இருப்பது என்பதும் குடும்பம் குடும்பம் குடும்பம். எனவேதான் நீங்கள் பார்ப்பீர்கள், விவிலியம் முழுக்க பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், உபாகமத்திலாக இருக்கட்டும், ஆதி ஆகமத்தில் இருந்து அப்போஸ்தலர் பணி என்று வருகின்ற அத்தனை வழி நெடுகிலும் பார்த்தால் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களின் கடமை என்ன, திருமணத்தின் தன்மைகள் என்ன, திருமணத்தின் அம்சங்கள் என்ன, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியவை என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியவை என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவை என்ன, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டியவை என்ன, முதுமையில் எவ்வாறு குடும்பத்தில் முதியவர்கள் பேணப்பட வேண்டும் என்று விவிலிய வழி நெடுகிலும், மீண்டும் சொல்கிறேன், விவிலிய வழி தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை கட்டமைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதை இறையரசனுடைய மைய அப்போஸ்தலத்துவ நிறுவனமாகவும் நாம் நினைக்கின்றோம். 12 அப்போஸ்தலர்கள், அதை தொடர்ந்து வருகின்ற திருச்சபைதான் அப்போஸ்தலத்துவம் என்று நாம் நினைக்கின்றோம். அல்ல, என்னை பொறுத்தவரையில் குடும்ப அப்போஸ்தலத்துவம், ஃபேமிலி அப்போஸ்தலட் என்று சொல்வார்கள், குடும்ப அப்போஸ்தலத்துவம் தான் இறைவன் உருவாக்கிய அடிப்படை அப்போஸ்தலத்துவம் என்று நான் கருதுகிறேன். காரணம், குடும்பம் நிறைவேற்றுகின்ற கடமைகளை பாருங்களேன். நீங்கள் என்னென்ன கடமைகள் நிறைவேற்றுகிறது? இறைவன் விரும்பினால் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி மண்ணை எடுத்து போட்டு இந்த மண்ணிலிருந்து மனிதர்கள் உருவாவார்களாக என்று நினைத்தால் உருவாக்கலாம், இல்லையா? ஆனால் அன்பின் கனியாக பல்கி பெருகி உயிர் நீட்சியை, படைப்பு நீட்சியை குடும்பம்தான் செய்ய வேண்டும் என்று இறைவன் நிறுவுகின்றார். இது முக்கியமான ஒரு பங்களிப்பு. இந்த உலகத்தில் உயிர் நீட்சி, இறைவனுடைய படைப்பு நீட்சி, அந்த தேவை குடும்பம் வழியாகத்தான் நடைபெறுகிறது. 2 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கற்றுக் கொடுத்தல், அறம் என்பது, அன்பு என்பது, ஒழுக்கம் என்பது, இறைவனுடைய நெறி என்பது எங்கு அடிப்படையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் குடும்பத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இறை அரசினுடைய ஒரு சிறிய அலகு என்று சொல்வோம், யூனிட் என்பதற்குத்தான் அலகு என்று சொல்கிறேன், தவறாக அலகை என்று புரிந்து கொள்ளாதீர்கள், பிசாசு சாத்தான் என்று அல்ல. யூனிட் என்கின்ற அந்த ஆங்கில சொல்லுக்கு அலகு என்பது தமிழ் சொல். அந்த இறையரசனுடைய அடிப்படை யூனிட் அலகாக குடும்பங்களை ஆக்கி, குடும்பங்களின் தொகுப்பை திருக்குடும்பமாக அல்லது நாம் சொல்லுகின்ற இறையரசாக தருகின்றார் இயேசு, இறைவன், திருச்சபை.
அதனால் தான் சொல்லுகிறோம், இங்கு கூடியிருப்பது திரு குடும்பம் இல்லையா? சந்தையில் கூடுவதற்கு பெயர் என்ன? குடும்பமா? கூடும் சந்தையில் என்ன சொல்வோம்? சந்தையில் கூடினால் அது கூட்டம் இல்லையா? ஒரு இசை நிகழ்ச்சிக்கு கூடினால் அதற்கு பெயர் கூட்டம். அல்லது ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு கூடினால் அதற்கு பெயர் கூட்டம். இந்த திருக்கோயில் கூடினால் அதற்கு பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. மழை பொழிஞ்சு நீங்களும் மங்கிட்டீங்களா? மண் மங்கலாம், மனம் குளிரலாம், உணர்வுகள் மங்கக்கூடாது. சந்தையில் கூடுவது கூட்டம், திரையரங்குகளில் கூடுவது கூட்டம், அரசியல் அரங்குகளுக்கு கூடுவது கூட்டம். ஆனால் இந்த திருக்கோயிலில் கூடுவது குடும்பம். இது ஒரு பொது குடும்பம். காரணம் வீட்டுக்குள் நீங்கள் ஒரு இன்பத்தை கொண்டாடுகிற போது, ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் என்றால், அந்த நன்றி உணர்வை இங்கு வந்து இந்த இறை சமூகத்தோடும் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், பிரார்த்தனை செய்கிறீர்கள். குடும்பத்தில் ஒரு துயரம், வலி என்றால் இந்த இடத்திற்கு வந்து எத்தனை குடும்பங்கள், எத்தனை மனிதர்களினுடைய வலிகள், துன்பங்கள் இந்த திருப்பீடத்திலும் இந்த திருக்கோயிலிலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இது வெறும் கூட்டம் கூடி வருகிற இடம் அல்ல. அழகான ஒரு பெயர் உங்களுக்கும், குடும்ப திருக்கோயில். எல்லா திருக்கோயில்களும் குடும்பங்கள் தான், ஆயினும் உங்களுக்கு குடும்ப திருக்கோயில் என்று அமைந்திருக்கிறது. எனவே குடும்பம் என்பது இறைவனுடைய இதயம் என்பதும், இந்த இதயம் என்பது படைப்பின் அடிப்படை ஒரு நிறுவனம் என்பதும், படைப்பு தொடரும், கற்றுக் கொடுத்தல் தொடரும், இறை அரசிற்கான அப்போஸ்தலத்துவம் கட்டமைக்கப்படும் அடிப்படை யூனிட் அலகு என்பது குடும்பம். இந்த குடும்ப அமைப்பு இன்று சில நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் சேவையா தேவையா என்ற வழக்காடு மன்றம் போன்ற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். அகச்சவால்கள், புறச்சவால்கள் என்று இந்த குடும்ப அமைப்பு என்பது பல நெருக்கடிகளை இன்று சந்திக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே, அன்றைய காலத்தில், அதாவது அன்றைய காலம் என்றால் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது, அந்த காலத்தில் கூட குடும்ப அமைப்புக்கு என்று ஒரு உறவு ஆர்கிடெக்சர் என்று சொல்லலாம். எந்த ஒரு கட்டிடமாக இருக்கட்டும், ஒரு கட்டுமானமாக இருக்கட்டும், அதற்கு ஒரு அடிப்படை வரைவு என்று ஒன்று உண்டு. ஆர்கிடெக்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த ஆர்கிடெக்சர் என்பது பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது பெற்றோரின் கடமை. வளர்ந்து ஒரு வயதிற்கு வருகிற பொழுது குடும்பத்தினுடைய பொறுப்புகளை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பின்னர் பெற்றோர்களாக மாறுவார்கள். அவர்கள் பெற்றோர்களாக மாறுகின்ற பொழுது அவர்களை பெற்றவர்கள் முதியவர்களாக மாறியிருப்பார்கள். முதியவர்களை அந்த பிள்ளைகள், பெற்றோர்களாக வளர்கிற பிள்ளைகள் பராமரிப்பார்கள். பிறகு இறைவனிடம் அவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள். இன்றைக்கு இந்த சூழல் இருக்கிறதா சொல்லுங்கள்? இந்த சூழல் இருக்குதா? இல்ல. புறச்சூழல் என்பது பொருளாதார வாழ்வுக்காக நாம் பல இடங்களுக்கும் செல்ல வேண்டிய தேவை ஆகிறது. எங்காவது சென்று அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவிற்கோ சென்று வளமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது. அடிப்படையில் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு, வளங்களினுடைய அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு வாழ்வையும் ஒரு எதிர்காலத்தையும் திட்டமிட முடியாத நமது ஒரு பொது கொள்கை இல்லாத நிலை என்பது உறவுகளின் இழையை அறுத்து பெரும்பாலும் தனிமையிலோ அல்லது மருத்துவமனைகளினுடைய பராமரிப்பிலோ அல்லது முதியோர் இல்லங்களினுடைய பராமரிப்பிலோ வயது முதிர்கிற போது விட்டு செல்லப்படுகின்ற ஒரு உறவு இழை அறுதல்கள் இன்று இயல்பாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 20 ஆண்டுகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முதியோர்களை பராமரிப்பதற்கு பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், நிறுவனங்கள் மட்டும் இருக்கும், ஒருவேளை எந்திரங்கள் மட்டுமே இருக்கும், ரொபாட்டிக்ஸ் மட்டுமே இருக்கும். இது நாம் சந்திக்கின்ற ஒரு புறச்சூழல். இரண்டாவது புறச்சூழலை பாருங்களேன், படைப்பின் தொடர்ச்சி. படைப்பின் தொடர்ச்சி என்பது குடும்பத்திற்கு இறைவன் விதித்த அடிப்படை. இந்த படைப்பின் தொடர்ச்சி என்பது கூட ஒரு பெரும் நெருக்கடியை இன்று சந்திக்கிற காலம். நான் 8ஆம் வகுப்பு மாணவனாக இருந்த பொழுது பிறப்பை கட்டுப்படுத்துவது அரசினுடைய கொள்கையாக மாறியது. எங்கள் வயதில் இருக்கிற 50 வயதை கடந்தவர்கள் ஒத்துக்கொள்வீர்கள். 3க்கு மேல் எப்போதும் வேண்டாம் என்று ஒரு பரப்புரையை கொண்டு வந்தார்கள்.
நான் 9ஆம் வகுப்பிற்கு வந்த பொழுது அப்போது பரப்புரை பதாகை பிடிக்க சொன்னார்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் என்று பிறப்பை கட்டுப்படுத்துவது என்பது அரசனுடைய கொள்கையாக ஆக்கப்பட்டது. அதே நான் 10ஆம் வகுப்புக்கு வந்த பொழுது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று பரப்புரையாக மாற்றினார்கள். அதே நான் 11ஆம் வகுப்பிற்கு வந்த பொழுது பதாகை பிடிக்கவில்லை, ஆனால் சுவரெங்கும் விளம்பரங்களை பார்க்க முடிந்தது. நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்று பரப்புரை என்று நடந்தது. இது நாம் வளர்ந்த காலத்தில் இங்கு 55 வயதில் இருக்கிறவர்கள் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். பிறப்பு என்பது ஒரு சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஒரு காலம் இருந்தது. பிள்ளைகள் என்பது இறைவனுடைய செல்வம் என்று ஒரு பெருமிதத்தோடும் நன்றியுணர்வோடும் ஏற்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று பிறப்பு என்பது ஒரு கடமை, ஏன் ஒரு சுமை கூட, ஒரு சவால், ஒரு பொறுப்பு. எங்கள் வாழ்வினுடைய இன்பங்கள் போதும், எங்களுக்கு வருகின்ற பிள்ளைகள் எங்களுக்கு சவாலாகவும் பொறுப்பாகவும் கடமையாகவும் மாறிவிடுவார்கள் என்கின்ற பார்வை ஒரு புறம். இன்னொரு புறம் நவீன வாழ்க்கை என்று சொன்னேனே, ஊரெல்லாம் உலகெல்லாம் சென்று நவீனத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டதாக நாம் நம்புகின்றோம், எண்ணுகின்றோம். அன்றைய காலகட்டத்தில் திருமணமானால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் பிள்ளைகள் பிறக்கும், அந்த பிறப்பை மட்டுப்படுத்துவதுதான் அரசினுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் பாருங்கள், என்ன காட்சியை காண்கிறீர்கள்? எங்கு பார்த்தாலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? என்ன நடந்தது என்கின்ற கேள்வியை நாம் கேட்பது இல்லை. எனவேதான் குடும்பம் என்கின்ற இந்த அமைப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது குடும்பம் சந்திக்கின்ற புறச்சவால்கள் என்ன, அகச்சவால்கள் என்ன என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க தவறினோம் என்றால் இன்னும் ஒரு 10-25 ஆண்டுகள் ஆகின்ற பொழுது, குறிப்பாக இன்று வரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது வரப்போகிற ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆக இருக்கலாம், இவை அடிப்படை மனித இருப்பையே மறு வரையறை செய்கின்ற ஒரு காலகட்டத்தில் இறைவனுடைய திட்டம் என்ன? உயிர் தொடர்ச்சிக்கும் குடும்ப அப்போஸ்தலத்துவத்திற்கும் அன்று முதல் நாம் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கண்ட இறைவனுடைய அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடு இன்று என்ன அகப்புற நெருக்கடிகளை சந்திக்கிறது, அடுத்த 25 ஆண்டுகளில் என்னென்ன நெருக்கடிகளை சவால்களை சந்திக்கும் என்பதை பற்றியும் நாம் சிந்தித்தால்தான் இந்த குடும்ப அமைப்பை நாம் பாதுகாக்க முடியும். குடும்ப அமைப்பை பாதுகாக்காமல், குடும்பத்தினுடைய அடிப்படைகளை பாதுகாக்காமல் இறையரசை பற்றி பேசுதல் என்பது இயலாது. எனவேதான் நான் சொல்வது புறச்சவால் என்று சொல்லுகின்ற பொழுது அரசின் கொள்கைகள், பெரும் முதலாளிகளினுடைய கொள்கைகள், தொழில்நுட்பத்தினுடைய கொள்கைகள், இவையற்றில் எல்லாவற்றையும் பற்றி விழிப்படைந்திருக்கிற ஒரு சமூகமாகவும் நம் சமூகம், கிறிஸ்தவ சமூகம் இருக்க வேண்டும். இறைவனுடைய சார்பில் குடும்பத்திற்காகவும் குடும்ப அமைப்பிற்காகவும் பெரும் ஒரு அறப்போர், அன்பு போர், ஒரு அறிவு போர் நடத்துகின்ற பெரும் சக்தியாக கிறிஸ்தவம் எழ வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம். அப்படி காலத்தில் இன்றைய குடும்ப அமைப்பை சேவையாகவும், தேவை என்று நான் சொல்லவே மாட்டேன். குடும்பம் என்பது சேவையையும் கடந்தது, தேவையையும் கடந்தது. அதற்கு அடிப்படையை இன்றைய வாசகம் மிக அழகாக, அன்பு என்கின்ற அடித்தளத்தில் அன்பு எப்படிப்பட்டது? அது பொறுமை உள்ளது, பரிவு கொள்வது, அழுக்காறு கொள்ளாது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் என்று எத்தனையோ குணாம்சங்களை அடிப்படையாக தந்தது அல்லவா? அந்த அடிப்படையில் நமது குடும்பங்களை நாம் மீட்டெடுத்தோம் என்றால் இந்த இடத்தில் நாம் விரும்புகின்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கான அடிப்படையாக மாறுவோம். அந்த அடிப்படைகள் என்ன என்றால் 2 கருத்துக்களை நான் முக்கியமாக வலியுறுத்த உங்களுக்கு விரும்புகின்றேன். குடும்பத்தினுடைய அடிப்படைகளை, இப்ப சேவை அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? குடும்பத்திற்காக திட்டமிடுகின்ற பொழுது, பிள்ளைகளுக்காக திட்டமிடுகின்ற பொழுது, பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காகத்தான் நாம் திட்டமிடுகிறோமே தவிர குடும்பத்திற்காக என்று திட்டமிடுவது இல்லை. இது ஒரு பெரிய சிக்கல் நமக்கு. இதை என் குடும்பத்தினுடைய அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எப்படி எனது குடும்பத்தை நான் தான் திட்டமிட்டேன். ஏனென்றால் என்னுடைய 7 வயதில் என்னுடைய அப்பா இறந்து போனார். என்னுடைய அம்மாவுக்கு வயது 28. அந்த 28 வயதில்
எங்கள் குடும்பம் விளவங்கோடு தாலுகா, அப்போது இடதுசாரி சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக அங்கு பரவி வந்த காலம். எனவே மீண்டும் ஒரு திருமணத்திற்கு அவரை ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்தவரையில் 4 பிள்ளைகளுக்காகவும் வாழ்வதுதான் தனது எஞ்சிய வாழ்க்கை, இன்னொரு திருமணம் அல்ல என்கின்ற தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். தியாகமும் அன்பே என்று எங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்டி கற்றுத்தந்தவர் எங்கள் தாய். 28 வயதில் கணவனை இழந்து நாங்கள் தந்தையை இழந்து நின்ற பொழுது, இனி வரும் வாழ்க்கை பிள்ளைகளுக்காகத்தான், இன்னொரு திருமண வாழ்க்கை தேவை இல்லை. அதில் தவறு இல்லை, திருமணம் செய்வது தவறு என்றே சொல்லவில்லை. ஆனால் a decision, தெளிவான முடிவு. தியாகமும் அன்புதான். தியாகத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது, தியாகத்திலும் மன நிறைவு இருக்கிறது என்று இதை நீங்கள் சேவை என்று சொல்லலாம், அல்லது யதார்த்த தேவை என்றும் சொல்லலாம். ஆனால் அதற்கும் மேல் அதற்குள் மகத்தான அன்பு இருக்கிறது, மகத்தான தியாகம் இருக்கிறது. அந்த அன்பு தியாகத்தில் நீங்கள் எந்த சொல்லுக்கும் கொண்டு வர முடியாத மகிழ்வும் நிறைவும் இருக்கிறது. இந்த தாய்க்கு என்ன செய்வது என்று நாங்கள் இயல்பாக செய்த முடிவு. நாங்கள் 4 பேர். இந்த 4 பேரில் 3 பேர் ஊரை விட்டு போனாலும் ஒருவராவது ஊரில் இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் நம்மை வளர்த்த தாய் அனாதையாக விடப்படக்கூடாது என்று ஒரு முடிவை எடுத்தோம். அந்த முடிவு, டெசிஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, முடிவு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஹோலி கிராஸ் மருத்துவமனையில் எங்கள் அம்மாவுக்கு வயிற்று அறுவை சிகிச்சை, ஒட்டுமொத்த பெருங்குடலையும் எடுத்து விட்டார். என்டையர் இன்டெஸ்டைன், ஒட்டுமொத்த பெருங்குடலையும் எடுப்பது என்றால் உணவு அருந்த அருந்த நீங்கள் பேட் மாற்ற வேண்டியிருக்கும். ஒரு குழந்தைக்கு எப்படி பேட் மாற்றுவீங்களோ அதே போல எங்கள் அம்மாவுக்கும் மாற்ற வேண்டி இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், பல நர்சிங் கேர் வச்சும் சரியா வரல. இன்றைக்கு என்னுடன் பிறந்த கடைசி தம்பி பெற்ற தாய்க்கு தாயாகி நிற்கிறார். மீண்டும் சொல்கிறேன், பெற்ற தாய்க்கு தாயாக நிற்கிறோம். அந்த என் தம்பியை பார்க்கிற போது குடும்பத்தை ஓரளவுக்கு கடமை உணர்வோடு திட்டமிட்டிருக்கிறோம் என்கின்ற மனநிறைவு எங்களுக்கு வருகிறது. காரணம், எவ்வளவு உயரங்களுக்கு சென்றாலும் பெற்றவர்களுக்கான திட்டம், அவர்கள் முதுமை காலத்தில் என்ன செய்வார்கள், எப்படி வாழ்வார்கள் என்கின்ற திட்டம் இல்லை என்றால் அது முழுமையான ஒரு குடும்பமாக மாற முடியாது. எத்துணைதான் திசையெங்கும் செல்லலாம், பார் உலகெங்கும் செல்லலாம், உலகை நாம் ஆண்டு வென்று வரலாம். ஆயினும் பெற்றவர்களை மறந்துவிட்டு அவர்களை அவர்களினுடைய, நான் 2 மாதங்களுக்கு முன்பு, இப்போதும் 86 வயதில் ரொம்ப சுறுசுறுப்பாக படுக்கையில் படுத்தபடி சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் எங்கள் அம்மா. அம்மாவை பார்த்து கேட்டேன் நான், அம்மா 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சிட்டாக பறந்து வேலை செய்து கொண்டிருந்தீர்களே, இப்போது இந்த படுக்கையில் படுத்து கிடப்பது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? ஒவ்வொரு நாளும் குழந்தையை போல் உங்கள் மகன் வந்து உங்களுக்கு பேட் மாத்துகிறான், உங்களை குளிப்பாட்டுகிறான், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. இது அம்மாவனுடைய சாட்சியம், நான் கதையாக சொல்லவில்லை. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மகனே. அந்த ஊர் விளவங்கோடு தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு கவலையும் இல்லை மக்களே. ஏன்னா எனக்கு வயசறிஞ்ச நாள்ல இருந்து இந்த ஊர்ல வயசாகி இறந்தவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். ஒருத்தங்க கூட நிம்மதியா சாகலை. எல்லாருமே வந்து கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செத்த போனதை நான் பார்த்தேன். என்ன நீங்க இவ்வளவு பார்த்துக்கிறீங்கல்ல, இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன? இந்த மகிழ்ச்சியை வந்து ஒற்றை மகிழ்ச்சியாக அல்ல, குடும்பத்தை வெறும் ஒரு அறிவு வெற்றியாக, கல்வி வெற்றியாக, பொருளாதார வெற்றியாக மட்டுமே திட்டமிட்டு பழகிவிட்ட நமக்கு அன்பு வெற்றியாக, உறவு வெற்றியாக, மகிழ்வினுடைய வெற்றியாக மாற்றுவதற்கான திட்டமும் இருக்கிற போதுதான் அது இறை திட்டமாக மாறும். இது சேவை அல்ல, தேவை அல்ல, இரண்டும் இணைந்த ஒரு மாபெரும் அன்பு. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? இந்த திட்டமிடுதல் என்பது சிந்தனையில் பிறக்க வேண்டும். முதலில் நமது மூதாதையர்களுக்கு, முதியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன கடப்பாடு, அதை எப்படி செய்ய போகிறோம் என்பதை இங்கு சிறு வயதில் இருக்கிற பொழுதே நீங்கள் உள்ளுக்குள் வாங்கி கொண்டால் தான். காரணம், உங்களுக்காக உறங்காத இரவுகள் உண்டு. நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் பெரிய ஆடம்பர சந்தோஷத்தில் குதூகலித்து வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? திருமணமாகி
அதிகபட்சம் ஓராண்டு காலம் தங்களுக்காக வாழ்ந்திருப்பார்கள். அந்த ஓராண்டிற்கு பிறகு அவர்களுடைய அத்தனை சிந்தனையும் அத்தனை ஈடுபாடும் அத்தனை அர்ப்பணமும் யாருக்காகத்தான் இருந்திருக்கும்? பிள்ளைகளுக்காகத்தான் இருந்திருக்கும். எனவே பிள்ளைகளுக்கு சொல்வது, இளையர்களுக்கு சொல்வது நம்மை பற்றி மட்டும். இன்று இருக்கிற மிகப்பெரிய சவால் குடும்பங்களுக்கு அதீத தனி மனிதத்துவம். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு இது சந்தோஷமா இருக்குது, எனக்கு மகிழ்வாக இருந்தால் அது சரி, எனக்கு சந்தோஷம் தந்தால் அது சரி அல்ல. குடும்பம், உறவுகள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால்தான் அது உண்மையான மகிழ்ச்சி என்கின்ற புரிதல் ஒன்று. 2, குடும்ப உறவுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் அடிக்கடி தமிழில் பற்றி சொல்வது உண்டு. தமிழில் அழகான ஒரு குறள் வரும், ஈதல் இசைப்பட. அந்த குறள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாட்டு பாடிட்டே வாழணும் அப்படிங்கிறதா? இசைப்பட வாழ்தல் சொல்லுங்களேன். இசைப்பட வாழ்தல். இந்த இசை ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம ஃபாதர் ஹிலாரியஸ் உட்கார்ந்துருக்காரு, பெரிய இசைக்கலைஞர். அந்த காலத்தில் வயலின்லாம் அழகாக வாசிப்பார். செகண்ட்ஸ் பாடுறேன்னு நாங்கள் அதுவே ஒரு ஜாலியாக பாடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். இந்த இசைக்கு சில சிறப்புகள் உண்டு. சின்ன பிள்ளைங்க இசை படிப்பீங்க. எத்தனை ஸ்வரங்கள் சொல்லுங்க, பட்டுன்னு சொல்லுங்க. குயிஸ். எத்தனை ஸ்வரங்கள்? சத்தமாக சொல்லுங்க. கிருஷ்ணர்காரங்க ரொம்ப பயப்படுவீங்களா? அப்படி ஒன்றும் தெரியுது, அப்படிலாம் வரலாறு உங்களுக்கு கிடையாது, பயப்பட்டவும் கிடையாது. எத்தனை ஸ்வரங்கள்? சா, ரி, க, மா, பா, த, நீ. அப்புறம் சா, மேல உள்ள சா. இந்த 7 ஸ்வரங்கள் தான் ஒரு முழுமையான ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் ராகம். 7 ஸ்வரங்களும் இருந்தால் தாய் ராகம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் CDEFGABCம்பாங்க. லத்தீனில் தோரை மீஃபா சோலா சீதோன்னு சொல்லுவாங்க. இப்போ தாய் ராகம் ஒன்று சொல்கிறேனே உங்களுக்கு, சங்கராபுரம். நேராக போனால் சங்கராபுரம்னு சொல்லுவாங்க. குரல் கொஞ்சம் சரியில்லை, நான் பாடி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. இருந்தாலும் சரிகம பத நிசா சானிதா பமகரிசா. எத்தனை ஸ்வரம் வருது? 7 ஸ்வரம் வருது இல்லைங்களா? இசையினுடைய சிறப்பு என்னவென்றால் இதுல 2 ஸ்வரம் இல்லாம போகும். இல்லாமை ஏதோ ஒண்ணு இல்லை. ஒருவேளை பணம் இல்லை, இல்லைன்னா போதிய அறிவு இல்லை, போதிய ஆற்றல் இல்லை, ஏதோ ஒன்று 2 குறையும். அப்படி குறைகிற போதும் அதை அழகுபடுத்தும். இதுதான் இசையின் சிறப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைகளை கண்டு அது உடனே தீர்ப்பிட்டு அப்படியே தூர எறிந்து விடாது. இப்ப சரிகா மா இருக்காது, பத நீ இருக்காது. இந்த 2 இல்லாம 5 ஸ்வரம் தான் வரும். இந்த 5 ஸ்வரத்தை இசை எப்படி மாற்றும் என்றால் சரி க பத சா சாதா பகரி சா சரி க பத சா சாதா பகரி சா. இது மோசமாவா இருக்குது? நல்லா இருக்குதா மோசமா இருக்குதா? அழகா இருக்குல்ல? இல்லாமை ஒன்றும் அழகை குறைக்கவில்லை, இல்லாமை ஒன்றும் வனப்பை குறைக்கவில்லை, இல்லாமை ஒன்றும் சிறப்பை குறைக்கவில்லை. நேர்த்தி இருந்தது, அவ்வளவுதான். எனவே எல்லாம் இருந்தால்தான் சந்தோஷம். அப்படி இயலாது. இல்லாத போதும் நிறைவாக கொண்டு வரும் இசை. ஈதல் இசைப்பட. இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன? ஈதல் இசைப்பட வாழ்தல். 3வது இசையினுடைய மிகச்சிறந்த ஒரு தன்மை, மீறலையும் அது ஒரு வகையாக அழகுபடுத்தும். மீறல் என்றால் இதுல தப்பே செய்யாதவங்க, குறையே செய்யாதவங்க, இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. எந்த குறையும் என் வாழ்வில் இல்லை, எந்த தவறும் என் வாழ்வில் இல்லை, எந்த குற்றமும் பாவமும் என் வாழ்வில் இல்லை என்று சொல்கிறவர் கையை தூக்குங்க. நான் அவங்களை இன்னைக்கே பரலோகத்துக்கு நம்ம அனுப்பி வச்சிடணும், இங்க இருக்கக்கூடாது. யாராவது அப்படி இருக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? எல்லார் வாழ்விலும் குறைகள் உண்டு, எல்லோர் வாழ்விலும் சறுக்கல்கள் உண்டு, எல்லோர் வாழ்விலும் சில குற்றங்கள் உண்டு.
இசை என்ன செய்யும் என்றால் அதையும் ஏதோ ஒரு முறைக்குள் கொண்டு வந்து அழகாக சமன் செய்து கடந்து போகும். ஆங்கிலத்தில் அதை வந்து செவன்த்தும்பாங்க, ஆகுமெண்ட்டும்பாங்க, ஆகுமெண்டல் செவன்த்தும்பாங்க, மைனரும்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அதையும் அவங்களே நம்ம நிராகரிச்சிடக்கூடாது. இப்போ மீட்பளிக்கும் உரையாடல் என்று அடிக்கடி சொல்வேன். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசு அந்த பெண்ணின் சார்பாக நின்று பேசுகிறார். ஆனால் அந்த பெண் செய்த செயலை ஏற்றுக்கொள்கிறாரா? இல்லை. அதான் மீட்பளிக்கும் உரையாடல். கடைசியில் சொல்வார், மாதே யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாது. இது மீட்பளிக்கும் உரையாடல், வெறும் உரையாடல் அல்ல. உரையாடல் என்பது அந்த பெண்ணை அந்த அவளினுடைய பாரம் நிறைந்த வாழ்விலிருந்து மீட்கிறது. அதே போலத்தான் இசையும். இந்த சரிகமாவுக்கே வருவோம். இந்த சரிகா மாலை வந்து கொஞ்சம் ஷார்ப்னு சொல்லுவோம் நாங்கள், அல்லது ஃப்ளாட். மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளாட்டு ஷார்ப்புங்கிறது ஒன்றியல் மீறல் அல்லது கொஞ்சம் வீழ்ச்சி, இதுதான் ஃப்ளாட் அல்லது ஷார்ப். இப்போ மா கொஞ்சம் மீறும்னு வச்சுக்கோங்களேன், சங்கராபுரத்தில் எப்படி வரும்? சரிகமபதனிசா சானிதா பமகரி, இதான் சங்கராபுரம். இந்த மாலை கொஞ்சம் சிலர் மீறி நிற்பாங்களாம், அப்படி திமிரி நிற்கிறேன்னு சொல்லுவோம்ல, என்ன நீங்க பண்ணிடுவீங்கன்னு, சரிகமபதனிசா சானிதா பமகரிசா, அந்த மீறலையும் கல்யாணி ராகம்னு பேர் வச்சு அழகா மாத்தும் இசை. அதனால தான் ஈதல் இசைப்பட வாழ்தல். குறைகள் இல்லாத வாழ்வு இல்லை, குறைகள் இல்லாத குடும்பம் இல்லை. குடும்பங்களினுடைய தொகுப்பு இந்த ஊர் திருக்குடும்பம் என்றால் திருக்குடும்ப கோவிலில் குறைகள் இல்லாமல் இருக்குமா? இல்லாமல் இருக்குமா? எல்லா இடங்களிலும் குறைகள் உண்டு. அவற்றை இசைப்படுத்தி அன்பினால் அழகாக, அன்பு பொறுமை உள்ளது, அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அளவற்று மன்னிக்கும், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும், இறை அறிவோடு எல்லாவற்றையும் பார்க்கும் அந்த தன்மை முக்கியம். கடைசியாக பொறுமை என்பது, அன்பு பொறுமை உள்ளது. இன்றைய குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நான் பார்க்கிறது, கவுன்சிலிங் வராங்கல்ல, இந்த பொறுத்திருத்தல் காத்திருத்தல் என்பது இன்று தேவையும் ஆகிறது, அது சேவையும் ஆகிறது. ஃபாதர் என்ன பொருள்ல வச்சாரோ நான் வேற பொருள் அர்த்தத்தில் அதை கொண்டு வரோம். தேவையும் ஆகிறது, அது சேவையும் ஆகிறது. அதற்கும் நான் ஒரு 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 வாழ்வில் கண்ட கதையை சொல்வது உண்டு. என்னவென்றால், இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க, அல்ல நீங்க இன்னைக்குள்ள பிள்ளைங்கெல்லாம் ஸ்மார்ட் போனை பார்த்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் ஈஸியாக புரியும். இப்போ நமக்கெல்லாம், நம்ம வயசில் இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ, அதாவது ஒரு 4 வயசு 5 வயசில் இருக்கிறப்போ அப்பா அம்மானா யாரு? கடவுள். அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். மை டாடி நோஸ் எவ்ரிதிங். எங்க அப்பாவுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்ம 5 வயசுல இருக்கிற பார்வை. இதே பார்வை நமக்கு ஒரு 12 வயசு ஆகிற நேரம் கொஞ்சம் மாறும். எப்படி மாறும்? எங்க அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா எல்லாம் தெரியாது. மாறுமா மாறாதா? மை டாடி நோஸ் a lot of things but not everything. அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா எல்லாம் தெரியாது. இது 12 வயசுல. இதே நமக்கு 19 வயசு 20 வயசு ஆகுற நேரம் இந்த பார்வை இன்னும் மாறும். எப்படி மாறும்? You know what? My daddy knows nothing. எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாவா இல்லையா? இந்த காலத்துல கொஞ்சம் லவ் அது இதுன்னு பிரச்சனை எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம பார்வை எப்படி மாறும்? இந்த உலகத்திலேயே என் சந்தோஷத்தை கெடுப்பதற்கென்று, சீர்குலைப்பதற்கென்று 2 ஜீவராசிகளை இறைவன் படைத்திருக்கிறார். யார்? எங்கள் அப்பாவும் அம்மாவும். இப்படி நம்முடைய பார்வை புரிதல் மாறும். 5 வயதில் டாடி இஸ் மை காட், ஹி நோஸ் எவ்ரிதிங் என்று சொன்ன அதே பிள்ளை 20 வயதில் மை டாடி நோஸ் நத்திங், எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, என் வாழ்வின் சகல சந்தோஷங்களையும் கெடுப்பதற்கென்று படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவராசி அப்பா அல்லது அம்மா. இது 20 வயசு 21 வயசு 22 23 வயசு. இதே நம்ம திருமணமாகி 1-2 குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு 35-37 வயசு ஆகிற போது என்ன சொல்லுவோம்? யாராவது சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். பெரியவங்க இருக்கிறீங்கல்ல, வாழ்வை கடந்து வந்திருக்கிறவர்கள் தானே. என்ன சொல்லுவோம்?
என்ன சொல்லுவோம்? எதுக்கும் அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம், எதுக்கும் அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த பக்குவம் வரும். இதே நீங்கள், இதே நான், நமக்கு 55 வயது ஆகிற போது, 50 வயது ஆகிற போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? சே, அப்பா இப்போ இருந்தா நல்லா இருந்திருக்குமே, கரெக்டா கைட் பண்ணியிருப்பாரு. அம்மா இப்போ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, கைட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ வாழ்க்கை வழிபாதை என்பது என் தந்தைக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற பார்வையில் இருந்து கொஞ்சம் தெரியும் எல்லாம் தெரியாது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து, ஒண்ணுமே தெரியாதுங்கிற புள்ளிக்கு கொண்டு வந்து நிறுத்தி, எதுக்கும் ஒரு வார்த்தை அப்பாட்ட கேட்டுக்கிறேங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து, சே அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இந்த புரிதல் தான் வாழ்க்கை அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி புரிதல் மாற்றங்களை கொண்டு வரும். எனவே அளவற்ற பொறுமை, அளவற்ற அன்பு, அளவற்ற பரிவு, அளவற்ற மன்னிப்பு. ஒரு முறை எழுத்தாளர் சுஜாதா எனக்கு அப்போது நண்பராக இருந்தார், இப்போது இறந்து போய்விட்டார். அவர் தன்னுடைய பதிவு ஒன்றில் குறிப்பிட்டிருப்பார், மரண தருவாயில் அந்த தகப்பனை தந்தையானவர் அருகில் அழைத்து, உனக்கு நினைவு இருக்குதாப்பா, உன்ட்ட நான் கோச்சிக்கிட்டதே இல்லை, ஆனால் நீ ஸ்கூல் முடிச்சதும் என்கிட்ட சைக்கிள் வாங்கணும், 50 ரூபா வேணும்னு கேட்டேன், நான் ரொம்ப உன்னை கோவிச்சுக்கிட்டேன், அது எனக்கு இன்னும் பாரமாக இருக்குது, மன்னிச்சுக்கடா. இது எப்போ 40-50 வருஷம் கழிஞ்சு சொல்கிறார். நீ பள்ளி வாழ்க்கை முடித்த போது சைக்கிள் கேட்டாய், 50 ரூபாய் கேட்டாய், உன்னை நான் கோபித்து கொண்டேன், அது இன்றும் எனக்கு பாரமாக இருக்கிறது, என்னை மன்னித்து விடு. உண்மை என்னவென்றால், அன்னைக்கு 50 ரூபா கொடுக்குற நிலைமையில நான் இல்லடா, என்னுடைய இயலாமை தான் கோபமாக வெளிப்பட்டது. எவ்வளவு ஒரு 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 நெகிழ்வான ஒரு பதிவு இல்லையா? எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வதும், பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்வதும், குடும்பத்திற்காக நமது வாழ்வு திட்டங்களை அமைத்துக் கொள்வதும். ஏன் 10 ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்து விட்டு அதன் பிறகு பெற்றோர்களோடு வாழலாமே, அப்படி ஒரு கருத்தியல் ஏன் வரக்கூடாதா? அல்லது வேறு ஒழுங்குகள் வரக்கூடாதா? இந்த இடத்தை விட்டு அகன்று சென்றுதான் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? இங்கு இருக்கிற வளங்களினுடைய அடிப்படையிலேயே ஒரு நிறைவான எளிய வாழ்வை அமைத்து கொண்டால் போதும் என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு உறவுகளோடு சிரித்து மகிழ்ந்து கொண்டாடி நல்லது கெட்டதை சுமைகளை பகிர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் கனவு காண முடியாதா? எனவே குடும்பம் என்பதை நாம் இன்று சிந்திக்கின்ற பொழுது மீண்டும் தொடங்கிய இடத்திற்கு செல்கின்றேன். அது இறைவனுடைய இதயமாக பாருங்கள். ஒன்று, அந்த இதயம் என்பது குடும்ப அப்போஸ்தலத்துவமாக, அந்த குடும்ப அப்போஸ்தலத்துவம் கூட இறையரசு பணியினுடைய ஒரு அங்கமாக, இறையரசு கட்டளை என்பது ஒன்றுதான், சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். அது தொடங்குகின்ற இடம் ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிஷப்ஸ்ல இல்ல, இறை மக்களிடமிருந்து தான் அது தொடங்குகிறது. அப்படி தொடங்க வேண்டுமென்றால் குடும்ப அமைப்பு அடிப்படையில் சரியானதாக இறைவன் விரும்பியபடி இருக்க வேண்டும். இந்த நல்ல நாளில், அழகான ஒரு 9ஆம் திருநாளில் நான் அழைப்பது, குடும்பத்தை பற்றிய இன்றைய யதார்த்தங்களை நீங்கள் உங்கள் கண் முன்னால் கொண்டு வாருங்கள். இப்படித்தான் எதிர்காலம் இருக்க வேண்டுமா என்பதையும் சிந்தியுங்கள். இல்லை, இந்த குடும்பமும் வாழ்வும் உறவுகளினுடைய இழைகளாக, உறவுகளினுடைய கொண்டாட்டமாக இருக்க வேண்டுமென்றால், இறைவன் விரும்பியபடி இருக்க வேண்டுமென்றால் படைப்பு நீட்சி தொடர வேண்டும், கற்றுக் கொடுத்தல் தொடர வேண்டும். அன்பின் அடிப்படையில் மாபெரும் கொண்டாட்டமாக இந்த குடும்பங்கள் இருக்க வேண்டுமென்றால் எப்படி அது ஒரு வனைவு செய்யப்பட வேண்டும், வரையறை செய்யப்பட வேண்டும் என்று சிந்திக்க தொடங்குவதுதான் இந்த நாளினுடைய ஒரு நற்பயனாக இருக்கும், கனியாக இருக்கும். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.